வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தோன்னா வெட்டியோட வீட்டில் ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுவும் சுமங்கலிக்கான பூஜை. மாப்பிள்ளை நல்லபடியாக தன்னோட பொண்டாட்டி தலையில் மல்லிப்பூ வச்சாங்கன்னா 2 பேரும் நெடுலி காலம் நல்லபடியாக சேர்ந்து வாழ்வாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க தனக்கு பிடிச்ச பொண்ணு தலையில் பூ வச்சா அவங்களையே கல்யாணம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம்ங்கிற மாதிரி தான் அந்த பூஜை நடந்துட்டுருக்கு. இதை அறிஞ்ச வெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மல்லிப்பூ எடுக்கிறாங்க. பூஜை நடந்து முடிச்சதும் எப்படியாச்சும் துளசி தலையில் வைக்கணும் அப்படின்னுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி துளசி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. இவங்களும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அஞ்சலி வீட்டிலிருந்து எல்லாருமே கிளம்பி ஏதோ ஒரு விசேஷம் போல் அதுக்காக கோவிலுக்கு வராங்க. அதே கோவிலுக்கு தான் நம்ம மகேஷும் வந்திருக்காங்க. இந்த பக்கம் அஞ்சலி சூப்பராக பாட்டு பாடுவாங்க அப்படின்னதும் மகேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, முதல்ல பூஜை ஆரம்பிக்கட்டும், நான் பாடுறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு அஞ்சலி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதே கோவிலுக்கு நம்ம வெட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் வெட்டியும் வந்துடுறாங்க. அண்ணன், இதான் சரியான சந்தர்ப்பம், அண்ணி தலையில் பூ வச்சுட்டு வா அப்படின்னதும் இந்த பக்கம் பாட்டு பாடுறத கவனிச்சிட்டு இருக்காங்க. கூட்டத்தோட கூட்டமாக நம்ம துளசி அந்த கேப்பில் வெட்டி போய் துளசி தலையில் பூவை வச்சிடுறாங்க. பூஜை முடிஞ்சதும் மணியெல்லாம் அடிக்குது. கடவுளே, துளசி எனக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு வெட்டி வேண்டிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து துளசி தலையில் கை வச்சு பார்க்குறாங்க. போயிருக்கு. இந்த பூ எப்படி நம்ம தலைக்கு வந்துச்சு அப்படின்னு துளசி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணே, எப்படியோ உனக்கும் அன்னைக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நீ வெட்டிகரமாக பூ வச்சு முடிச்சுட்ட அப்படின்னு நம்ம வெட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெகனையை அவங்க வைஃபைன்னா காமிக்கிறாங்க. அப்போ ஜெகன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, எப்படியாச்சும் தந்திரமா துளசி இங்கே வரவழைக்கணும், பேசி அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா ஈஸியாக சொத்து கிடைச்சிரும் அப்படின்னு போதும். ஆமாம், அவ்வளவுக்கு அவள் அசையக்கூடிய ஆளா என்ன அப்படின்னு ஜெகனோட வைஃப் கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜெகனோட அம்மா, இங்கே பாருமா, ஒரு கார் வாங்கி கொடுத்தாலே வாயை பிளந்துட்டு போயிடுங்க, அதனால ஃபர்ஸ்ட் துளசி இங்கே வர சொல்லு அப்படின்னு போதும். இந்த பக்கம் நம்ம தியா கிட்ட சொல்லி, இங்கே பாரு தியா, உன் அம்மா உனக்கு பார்க்கணும் போல இருக்கா அப்படின்னதும் தியாவும் அம்மான்னு சொல்கிறாங்க. சரி, துளசிக்கு ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னதும் தியா என்ன பண்ணுறாங்கன்னா துளசிக்கு ஃபோன் போட்டு, அம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, வரீங்களா அப்படின்னதோ. என்ன தியா சொல்ற? ஆமாம்மா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கே தைரியமாக வாங்க அப்படின்னதும் துளசி விஷயத்த அவங்க அண்ணன்கிட்டே அம்மா கிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ என்னமோ அங்கே தனியாக போகிறது எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, அதனால நம்ம 2 பேருமே போகலாம், கண்டிப்பாக தியா நமக்கு தான் கிடைப்பா அப்படின்னுட்டு நம்ம துளசியும் அவங்க அம்மா அண்ணன் 3 பேருமே கிளம்பி தியா வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ சொத்து வேணுமோ அதெல்லாம், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே தரோம், உங்களுக்கு காரை தனி வீடு வரை வாங்கி தரோம், அதனால ஒழுங்கு மரியாதையா துளசி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படின்னும் போது, இங்கே பாருங்க, எங்களுக்கு சொத்தை பற்றி எதுவுமே வேணாம், எங்களுக்கு தியா மட்டும் போதும், நீங்கள் சொத்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அப்படின்னு துளசியோட அம்மா சொன்னதும் இங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஒன்று பின்ன சொத்தை பார்த்துருக்கீங்களா அப்படி இப்படின்னு நம்ம ஜெகனோட வைஃப் பேசினதும் இந்த பக்கம் எழுந்திருச்சுன்னு, ஏய், மரியாதை கொடுத்தா தான் உனக்கு மரியாதை கிடைக்கும், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, இங்க பாரு, இப்ப கூட ஒன்னும் இல்லை, யோசிச்சு ஒரு முடிவெடு, எங்களுக்கு எங்க குழந்தை தியா தான் முக்கியம், இல்லையா சொத்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு இங்கிலீஷ்ல அந்த இடத்துல தூள் கலப்பிட்டு இருக்காங்க நம்ம துளசியோட அம்மா. இது கேட்டு ஜெகனும் அவங்க வைஃபும் வாடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாரு, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு, தியா எங்களுக்கு கிடைச்சா சொத்து முழுக்க உன் பெயர்ல இருக்கும், இல்லையா ஒரு பைசா கூட உன் பெயருக்கு வர அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ துளசியோட அண்ணன் அம்மா, என்னமா முட்டாள்தனமா பேசிட்டு வர, எவ்வளவு பெரிய சொத்துகள், அந்த குழந்தை எப்ப வேணாலும் நம்ம பார்க்கலாம், போகலாம், பழகலாம், ஆனா சொத்து போனா வருமாமா, முட்டாள்தனமா குழந்தைய கொடுங்க, சொத்து வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு போது, அண்ணன் என்னென்ன பேசிட்டு இருக்க, அந்த குழந்தைய விட சொத்தா உனக்கு தேவை அப்படின்னு போது, இங்க பாருமா, யாரும் பெத்த குழந்தைக்கு நாம எதுக்கு கர்சனை காட்டணும், அந்த கடவுளா பார்த்து நமக்கு இவ்வளோ பெரிய சொத்தை கொடுத்துருக்காரு, அதை விட்டுட்டு அந்த குழந்தை முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு துளசியோட அண்ணன் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துளசி அழுதுட்டு இருக்காங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காது, நீ எதுக்கும் கவலைப்படாத துளசி, கண்டிப்பா தியா நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்கிற மாதிரி துளசியோட அம்மா அறுதல் சொல்றாங்க.